இன்றைக்கி மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு அதை வந்து சும்மா எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சூடு ஆறின பிறகு பொடி பண்ணிக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு அது பொரிஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். போட்டு அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும், வதக்கி விடணும். ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத வந்து பொடி பண்ணிக்கலாம் நைஸாக. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 200 கிராம் காளான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், காளான்லேயே தண்ணி இருக்கும். வதக்கும் போதே அது வந்து தண்ணி வெளிவரும். அடுப்பு அப்பப்போ சிம்மில் வச்சுட்டு ஹையில் வச்சு வதக்கி விடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு தண்ணி இன்னும் கொஞ்சம் வெளிவரும், அதனால் ஊற்ற வேண்டாம். இது சீக்கிரம் குக் ஆயிரும். மூடி போட்டு வேக வச்சு அந்த தண்ணி வெளியே வந்திருக்கு. நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, அதுலேயே இருக்குது தண்ணி. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத அதை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆயிரும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.